சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்களுக்கு கடைசியாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சம்மன் ஒன்றை அனுப்பியிருக்கிறார்கள். இதில் அவர் நேரடியாக ஆஜராகவில்லை என்றால் அவரது குடும்பத்தில் உள்ள சொத்துக்கள் அனைத்தும் முடக்கப்படும், வங்கி கணக்குகள் முடக்கப்படும், அவர்களது குடும்பமே நடுத்தெருவில்தான் நிறுப்பாட்டப்படுவார்கள் என்பதற்கேற்ப அமலாக்கத்துறை அதிகாரிகள் விளக்கம் ஒன்றை கொடுத்துள்ளது. அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் ஏற்கனவே தமிழகத்தில் அதிமுகவின் ஆட்சி காலத்தின் பொழுது போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்து வேலை வாங்கி தருவதாக 100க்கும் மேற்பட்டவர்களிடம் பண மோசடி செய்தார். அதற்காக 15 மாதங்கள் புழல் சிறையில் நீதிமன்ற காவலிலும் அடைக்கப்பட்டார். ஆனால் செந்தில் பாலாஜியை விட அவரது தம்பி அசோக்குமார் தான் முதல் குற்றவாளி என்று அமலாக்கத்துறை வழக்கு பதிவும் செய்தது. மேலும் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள் சரணடைந்தால் மட்டும்தான் விசாரணையை தொடர முடியும் என்ற காரணத்தினால் நீதிமன்றம் செந்தில் பாலாஜியை ஜாமீனில் பல நிபந்தனைகளுடன் வெளியிடப்பட்டது நம் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். இப்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் என்ன கூறியிருக்கிறார்கள் என்றால், செந்தில் பாலாஜி அதிமுகவில் அமைச்சராக இருந்த பொழுது முழுமையாக அனைத்து வரவு செலவுகளையும் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள்தான் பார்த்துள்ளார். அவர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை சேகரித்துள்ளார் என்பது அவரது வீட்டிலும் அலுவலகத்திலும் சோதனைகள் நடத்த போதே கைப்பற்றப்பட்டுவிட்டது. சுமார் 76 கோடிக்கு மேலாக அவர் வருமானத்திற்கு அதிகமாக கைப்பற்றியிருக்கிறார். இந்த ஆவணங்கள் அனைத்தையும் அவரது மனைவி பெயரில் எழுதப்பட்டிருப்பதையும் அதனையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 24 மாதங்கள் 2 வருடங்களாக காத்திருந்த நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இறுதியாக ஒரு சம்மன் ஒன்றை அனுப்பியிருக்கிறார்கள். செந்தில் பாலாஜி அவர்களது தம்பி மனைவிற்கு. அசோக்குமார் அவர்கள் இதில் ஆஜராகவில்லை என்றால் ஏப்ரல் 4ஆம் தேதி ஒட்டுமொத்த சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்படும். இதில் அசோக்குமார் சம்பந்தப்பட்ட அனைத்தும் அவரது மனைவி சம்பந்தப்பட்ட அனைத்து நிலங்களும் பத்திரங்களும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றப்படும் என்ற தகவலையும் இதன் மூலம் தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். ஒன்று, செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும், இல்லை என்றால் அவரது சொத்துக்கள் முடக்க வேண்டும். நேரடியாக ஆஜராகினால் அவரது சொத்துக்கள் முடக்கப்படாமல் தப்பிக்கலாம். செந்தில் பாலாஜி இதனை சமாளித்து கொள்வார் என்ற போதிலும் ஏற்கனவே தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் 1000 கோடி மதுபான ஊழல் வழக்கில் சிக்கியிருப்பதால் அவரால் எதுவும் காப்பாற்ற முடியாத இக்கட்டான சூழலில் இருக்கிறார். அமலாக்கத்துறை ஒட்டுமொத்தமாக குடும்பத்தையே லாக் செய்துவிட்டது. இனி செந்தில் பாலாஜியின் குடும்பம் தப்பிக்க முடியாது. அவர்களது சொத்துக்களை ஏழைகளுக்கு வழங்கலாமா அல்லது மத்திய அரசே அதை நிர்வகிக்கலாமா என்பதை கூறுங்கள்.